ராமதுரை சம்பத். எம்ஏ கேமரா சர்வீஸ் மற்றும் கிளிக் ஃபோட்டோகிராஃபி இணைந்து நடத்திய ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட். டைட்டில் என்னென்னா, புகைப்பட தினத்தை முன்னிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் வச்சுருந்தோம். தலைப்பு என்னென்னா, இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல். அதன் அடிப்படையில் ஒரு புகைப்பட போட்டி நடத்தியிருந்தோம். இந்த புகைப்பட போட்டியில் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்திருந்தது. 100க்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸ் வந்து அதில் நாங்கள் 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 10 புகைப்படத்திலிருந்து டாப் 3 முதல் 3 புகைப்படத்தை தேர்ந்தெடுப்பதற்காக சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் திரு புருஷோத்தமன் அவர்களும் மற்றும் மக்கள் தொடர்பாளர் திரு பாலச்சந்தர் அவர்களும் இந்த புகைப்படத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். முதல் 3 புகைப்படத்தை அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தனர். பரிசளிப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. பரிசுகளையும் மற்றும் சான்றிதழையும் அளிப்பதற்காக சிறப்பு புகைப்பட பயிற்சியாளர் திரு சுபாஷ் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. வணக்கம், நான் காஞ்சிபுரம் சுபாஷ். காஞ்சிபுரம் வீக்கெண்ட் கிளிக்கர்ஸ் என்ற குரூப்பை நடத்திட்டு இருக்கேன். அந்த வீக்கெண்ட் கிளிக்கர்ஸ் குரூப்ல இருந்து 2 பேர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பாபு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த மனோகர். இவங்க 2 பேரும் என் குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. வருங்காலங்களில் நடக்கிற ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் கலந்துட்டு மற்ற என்னுடைய குழு நண்பர்களும் இல்லாமல் மற்ற சக உறுப்பினர்களும் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணி நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபரை வந்து என்கரேஜ் பண்ணுற நம்ம எம்ஏ கேமரா சர்வீஸ் சென்டர் ப்ளஸ் வந்து கிளிக் ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பரிசு வெற்றி பெற்றவர் திரு குமரவேல் அவர்கள். எம்ஏ கேமரா சர்வீஸ் கிளிக் ஃபோட்டோகிராஃபி நடத்தின காம்படிஷனில் நான் கலந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் ஈவெண்ட்லாம் எடுக்கிறோம், வெட்டிங் எடுக்கிறோம். அதெல்லாம் விட நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ வாக்கெலாம் போயிட்டு எடுத்தது வந்து நிறைய ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது. அது அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபோட்டோ வாக்க போனோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கும். அதை அப்லோட் பண்ணாவே நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கலாம். வெறும் வெட்டிங் இப்போ காசாக பார்க்காம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி பார்க்காம ஹேபிட்டாக பார்த்து நல்லா நம்ம இது பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து திரும்ப இவங்க நிறைய நடத்துகிறாங்க. இப்போ அடுத்தது கூட ஏதோ இது போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இவங்க நிறைய நடத்தணும். நன்றி. 2வது பரிசு சென்னையை சேர்ந்த மனோகர் அவர்கள். மனோகர். சென்னையிலேருந்து மனோகர். இந்த கிளிக்கர்ஸ் ஃபோட்டோகிராஃபி குரூப் மூலிமா ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த வந்து ஃபோட்டோ வாக்குக்காக போயிருந்தோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில். அதில் வந்து ஃபோட்டோ வாக்காக பனமலை விழுப்புரம் மாவட்டத்தில் போயிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்காக எனக்கு செகண்ட் ப்ரைஸு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எம்ஏ கேமரா சர்வீஸ் வருங்காலத்தில் நிறைய காம்படிஷன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நானும் இதில் கலந்துப்பேன். நீங்களும் இதில் கலந்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியான ப்ரைஸுகளை வாங்கணுன்ட்டு இந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. சென்னையிலேருந்து மனோகர். 3வது பரிசை பெறுபவர் கோயிலம்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன், லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட், இஸ்காம் ஸ்டூடெண்ட். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் சிவிபியில் மெம்பராக இல்லை, எங்கள் அப்பா தான் மெம்பராக இருக்கார். ஒரு 25 இயர்ஸாக ஸ்டுடியோ வச்சுருக்காரு கோயிலம்பாக்கத்தில்.
ஒன் டே வந்து கடைக்கு போயிருந்தப்போ காம்படிஷன் நடக்குதுடா, சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணு, நேச்சர் தான் உன்னோட தீமை, நீ நிறைய நேச்சர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கல, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னாரு. ஸோ நானும் என்ட்ரி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணேன். போடும்போது நினச்சேன் சரி ஓகே செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பார்த்தா எனக்கு 3rd ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் எடுத்தேன். கொச்சி வந்து ஒரு சிட்டி. ஸோ வந்து நம்ம இந்த மற்ற கேரளா ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு நம்ம சென்னை மாதிரி இருக்க சிட்டி. ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனோம். பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த ஒரு டேம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ அதை நான் பிரிட்ஜ் மேலே நின்று பார்க்கும்போது அந்த வியூ நல்லா இருந்ததுனால அது வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த தண்ணி போகிற ஃப்ளோ அண்ட் அந்த படிக்கட்டோடு இருக்கும் போது நிறைய நல்லா சினிமாட்டிக் வியூ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 3rd ப்ரைஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 3rd ப்ரைஸ் கிடச்சிது. என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி சர்க்குலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப வந்து ஒரு பெரிய எஃபர்ட்டே தான். காசு பணம்ன்றது வந்து செகண்டரி தான். பட் வந்து ஒருத்தரை வந்து நம்ம பாராட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு தேவை. அது யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க என்னன்னா தான் பண்ணுங்க அதுதானே அவள்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அதுல பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த போட்டோகிராஃபி இன்னொருத்தரால பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மனப்பான்மை வராது. ஒருத்தர் வந்து பாராட்டணுன்ற மனப்பான்மை அதெல்லாம் இதெல்லாம் வந்து சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் உடனே நான் ஃபோன் பண்ணி என் குரூப்ல பேசி என்ன பேச போறேன்னா, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசுவோம். காரணம் என்னன்னா, அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தரை வந்து யாருமே பாராட்டணுன்ற ஒரு உணர்வு வந்து எப்பவுமே யாருமே எனக்கு தெரிஞ்சு வராது. ஒரு சிலர் மட்டும்தான் பாராட்டுவாங்க. ஏன்னா என்னை விட பெரிய ஆள் ஆயிடுவார். இப்ப நான் அவரை பாராட்டினா அவர் என்னை விட பெரிய ஆள் மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க, அதனால நான் பாராட்ட மாட்டேன்ற ஒரு கேட்டகரியிலேயே எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க. அது கிடையாது. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் அது ஒரு நல்ல விஷயமே. நான் நல்ல ஒரு போட்டோகிராஃபருக்கான அழகே அதுதான். அதை வந்து அந்த இது வந்து எல்லாருமே டைவர்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கும் போது நல்லா இருக்குதுன்னு ஒருத்தர் பாராட்டும் போது அவருக்குள்ள இன்னும் வந்து ஒரு 10 பேர் தூக்கி அப்படி நித்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அங்க நிக்க முடியாது அவரால். இதுக்கப்புறம் அடுத்தது தேடுறதுக்கு தயாராகிடுவாரு. நிறைய பேர் அடுத்த காம்படிஷன் கேட்டுட்டு இருக்காங்க, போட்டோ சொல்லிருக்காங்க. இவருக்கு வந்து இந்த பெண்கள் போட்டி வச்சீங்கல்ல, மகளிர் தினம் புகைப்பட போட்டி. தினேஷ் சார், மகளிர் தின புகைப்பட போட்டி வச்சீங்கல்ல, மகளிர் தினம் அப்ப நானும் ஜெயிச்சேன். தெரிஞ்சு கிளினிக் இது வாங்கி போனேன். எனக்கு ஒரு போட்டோகிராஃபி வந்து சாய் சார் வந்து இந்த ஒரு போட்டோ ஜஸ்ட் போட்டோ வாக் போகும்போது தான், இதே ஏரியாவுக்கு போகும்போது தான் ஆக்சுவலி ஒரு மாடு குடிச்சிட்டு ஒருத்தர் நடந்து, முன்னாடி ஒரு மாடு போவோம், பின்னாடி ஒரு மாடு போவோம், நடுவில் ஏற்கனவே ஒருத்தர் நடந்து போவார். செம்ம லைட்டிங், வாய்ப்பே கிடையாது. திருப்பி அதை எப்போ பார்க்க முடியும்லாம் தெரியாது. எல்லாருமே பார்த்தாங்க அந்த லைட்டிங்கு. அப்படியே ஒரு ரோஸ் கலர் எல்லோ கலர் அப்படி பெயிண்ட் பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும். அந்த பெயிண்ட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு கேட்டு ஃபோன் பண்ணார். காப்பிரைட்டாக கொடுத்துருங்க, 25,000 கொடுக்குறாங்கன்னா காப்பிரைட்டோட கொடுத்தோன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, துபாயில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஏன்னா திருப்பி அந்த ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூலிமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5,000 ஒருத்தருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு 15,000 கொடுத்தோம். அந்த ஒரே ஃபோட்டோவை 2 பேருக்கு கொடுத்தோம். ஹோட்டலுக்கு வந்து பெரிய வாளாக எனக்கு வீடியோ கால்லாம் போட்டு காட்டினாங்க. நம்ம ஊரில் இல்லை, அதான் துபாய் தமிழர் ஹோட்டலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக அந்த விவசாயத்தை பற்றி பண்ணும்போது அந்த ஃபோட்டோ ஒன்று சேர்த்துருந்தாங்க. ஃபுல்லாகவே அந்த ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
அதான் நம்ம விவசாயத்தை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் விவசாயத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பண்ணேன், செகண்ட் பார்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து டைமிங் என்னன்னா உடனே எடுக்கவே முடியாது, நம்மளால உடனே எடுக்க முடியாது. நம்ம எப்படி சொல்றதுன்னா, நெல் போடுறதுலேருந்து சாமி கும்பிட்டு நெல் போடுறதுலேருந்து ஏர் ஓட்டுறது, அதுக்கப்புறம் அந்த நாற்று எடுக்கிறது, 6 மாதம் நடவு நடுறது, மருந்து போடுறது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே அந்த டிசம்பர் அந்த டைமில் எடுத்து போகிறோம்.